என்ன காரியமாக இருந்தாலும், குறைவாக அது இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய நன்றி மகத்தானதாக இருக்கும். யா அஹி, என் சகோதரனே, ஒன்றை சொல்கிறேன். அல்லாஹ்விற்காக ஒன்றை இழந்தால், அல்லாஹ்விற்காக ஒன்றை இழந்தால், அல்லாஹ்விற்காக ஒன்றை விட்டு தூரமாகினால், அல்லாஹ்விற்காக ஒன்றை நீ தடுத்துக் கொண்டால், அதற்கு பகரமாக அல்லாஹ் கொடுப்பது நீ எண்ணி பார்க்க முடியாத ஒன்று. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொழுகையில் இருந்து அவர்களுடைய குதிரை படைகளுடைய பிரமிப்பு தடுக்கிறது. சுலைமான் அந்த குதிரை படைகள் அனைத்தையும் அறுத்து விடுகிறார். அல்லாஹ்விற்காக ஒன்றை இழக்கிறார். சுலைமானுக்கு அதற்கு பிறகு அல்லாஹ் காற்றில் பயணம் செய்வதை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். யூசுப், ஒரு பெண்ணுடைய தவறான அழைப்பு, பெண் எச்சரிக்கிறாள், நீ எனக்கு கட்டுப்படவில்லை என்றால் சிறைச்சாலை உனக்கு மேலானது என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். யா அல்லாஹ், அந்த சிறைச்சாலை எனக்கு விருப்பமானது யா அல்லாஹ், இந்த பெண் அழைக்கக்கூடிய அழைப்பை விட. அஸ்ஸிஜின், சிறை என்பது சாதாரண ஒன்றா? அந்த சிறைச்சாலை எனக்கு விருப்பமானது யா அல்லாஹ், இந்த பெண் அழைக்கக்கூடிய இந்த அழைப்பை விட. அல்லாஹ்விற்காக சிறைச்சாலைக்கு செல்கிறார். அல்லாஹ் அந்த நாட்டுடைய மந்திரியாக்குகிறான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு போர்க்களத்திலே கொல்லப்படுகிறார். பனு குரைதாவுடைய தீர்ப்புக்கு பிறகு இறக்கிறார், ஷஹீதாகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅதுடைய ஜனாசாவை சுமந்து செல்லும் பொழுது சொன்னார்கள், அந்த மக்கள் எவ்வளவு லேசான ஜனாசாவாக இது இருக்கிறது என்று. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னல் மலாயிகத கானத் தஹ்மிலுஹு, அவருடைய ஜனாசாவை மலக்குகள் சுமந்து செல்கிறார்கள். ரஹ்மானுடைய அர்ஷ் ஆடுகிறது அவருக்காக. அவரை அடக்குவதற்காக 10,000 மலக்குமார்கள் வந்திருக்கிறார்கள் என்று சஅத் இப்னு முஆதுக்கு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நன்றியை அளக்க முடியாது. ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் முஅத்தாவுடைய போரிலே கைகள் வெட்டப்படுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் ஜஅஃபரை 2 ரெக்கைகளை கொண்டு பறக்குமாறு அல்லாஹ் ஆக்குவான். ஆக்கிவிட்டான். கைவிட்டப்பட்டதற்காக, அல்லாஹ்விற்காக கைகளை இழந்ததற்காக. அல்லாஹு அக்பர். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. அல்லாஹ்விற்காக வட்டியை விடுகிறேன், எனக்கு அல்லாஹ் எதை கொடுப்பான், காத்திரு, நீ எண்ணிலடங்காத அபிவிருத்திகளை உன் வாழ்க்கையில் அல்லாஹ் ஏற்படுத்துவான். அல்லாஹ்விற்காக இந்த ஹராமை விடுகிறேன், எனக்கு நிம்மதி அளிக்கிறது இந்த ஹராம், ஆனால் இருந்தாலும் அல்லாஹ்விற்காக தூரமாகிறேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பன்மடங்கு மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்துவான். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَلَوْ أَنَّ أَهْلَ الْقُرَى آمَنُوا وَاتَّقَوْا لَفَتَحْنَا عَلَيْهِمْ بَرَكَاتٍ مِنَ السَّمَاءِ. அந்த கூட்டம் அல்லாஹ்வை பயந்து ஈமான் கொண்டிருந்தால் வானம் பூமிகளுடைய பரக்கத்தை அல்லாஹ் திறந்து வைத்திருப்பான். அல்லாஹ் ஷக்கூர், அல்லாஹ் ஷாக்கிர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய அரசர். எறும்பு கூட்டம் நடந்து செல்கிறது. சுலைமான் அதை உணர்வார், கேட்பார். அந்த எறும்புகள் பேசிக்கொள்கிறது, சுலைமானுடைய படை வருகிறது, விலகிக் கொள்ளுங்கள் என்று. சுலைமான் கையை ஏந்துகிறார் அல்லாஹ்விடத்தில். அந்த நேரத்தில் ஒரு எறும்பின் சப்தம் அவருடைய காதில் விழுந்தவுடன் ஃபதபஸ்ஸம ضاحிகம் மின் கௌலிஹா, அதனுடைய அவர் அந்த வார்த்தையால் உள்ளத்தில் ஆனந்தப்பட்டு அல்லாஹ்வை அழைத்து சொன்னார், ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ நஅமல சாலிஹன் தர்தா வ அஸ்லிஹ் லி ஃபீ ذُرِّيَّتِي இன்னி துப்து இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன். யா அல்லாஹ், நீ எனக்கு கொடுத்த இந்த அருட்கொடைக்கு நீ எனக்கு அருள் செய். நன்றி செலுத்துவதற்காக நானாக செய்துவிட முடியாது. என்னை நன்றி உள்ளவனாக ஆக்கிய அல்லாஹ் இந்த அருட்கொடைக்கு. அல்லாஹ் அக்பர். இந்த உலகத்திலே குறைவானவர்கள் தான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவார்கள். ஒரு மனிதர் உமர் இப்னு கத்தாப் அவர்களுக்கு முன்னால் ஒரு துஆவை ஓதுகிறார், அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல், அந்த குறைவானவர்களில் என்னை ஆக்கு என்று. உமர் கேட்டார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, இது என்ன துஆ?
அவர் சொன்னார், அல்லாஹ் குர்ஆனில் கூறுவதை நீ செவிமடுக்கவில்லையா உமரே? வகலீலும் மின் இபாதிய ஷக்கூர், என்னுடைய அடியார்களில் குறைவானவர்கள் தான் எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே, அந்த குறைவானவர்களில் என்னை ஆக்கு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறேன் என்று உமர் சொன்னார்கள். தன்னை பார்த்து, உமரே, உன்னை விட எல்லோரும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் இந்த தீனையும் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று. லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஅன், எந்த ஒரு சிறிய நன்மையான காரியத்தை செய்வதையும் சாதாரணமாக எண்ணி விடாதீர்கள். பிலால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் நடந்து செல்லக்கூடிய சப்தத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள். என்ன செய்கிறாய் பிலால்? உது செய்தால் தொழுவேன் அல்லாஹ்வுடைய தூதர் 2 ரக்அத். ஃபஜ்ருடைய சுன்னத்து தானே, இது சுன்னவான காரியம் தானே, இது ஏதோ கொஞ்சம் நன்மை தரக்கூடிய காரியம் தானே. லா தஹ்கிரன்ன அலல் மஅரூஃபி ஷை மினல் மஅரூஃபி ஷை. யாருக்கு தெரியும் இந்த நேரத்தில் எத்தனையோ மக்கள் பாவங்களையும் அசிங்கங்களையும் பார்த்து அல்லது தங்களுடைய நேரங்களை கழித்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வை பற்றி பேசிய எனக்கும், அல்லாஹ்வை பற்றி பேசுவதை கேட்பதற்காக அமர்ந்த உங்களுக்கும் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய கூலியாக சொர்க்கத்தை நாளை மறுவையில் தருவதாக இருந்தால் அல்லாஹ் அதற்கு வாய்ப்பளிப்பானாக. இந்த மஜ்லிஸுடைய கூலியை நாம் அறிய மாட்டோம். அவனுக்காக அமர்ந்தோம், அல்லாஹ் இதனுடைய கூலியை பன்மடங்காக்கி நாளை மறுமையில் கொடுப்பான். எந்த ஒரு நன்மையையும் சாதாரணமாக கருதி விடாதீர்கள். அதுபோல் எந்த ஒரு பாவத்தையும் சாதாரணமாக கருதி விடாதீர்கள். அல்லாஹ் ஷக்கூர் அஷாக்கிர். ஒரு கடுகளவு அமல் இருந்தாலும் அதற்கு அல்லாஹ் நன்றி செலுத்துவான். அல்லாஹுடைய நன்றியுடைய அளவை அளக்க முடியாது. அல்லாஹ் ஷக்கூர். அல்லாஹ்வை அஷ்ஷக்கூர் என்று அழையுங்கள், அல்லாஹ்வை அஷ்ஷாக்கிர் என்று அழையுங்கள். நன்றி உள்ளவனாக நானும் மாற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள். உங்களுக்கு நன்றி செலுத்தியவர்களுக்கு, உங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றியோடு இருப்பவர்கள் நாளை மறுமையில் இந்த உலகத்தில் வெற்றி அடைவார்கள், கண்ணியம் அடைவார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அல்லாஹுடைய இன்னொரு பெயர், அல்லாஹுடைய இன்னொரு தன்மையோடு இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வை அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எம்முடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் இந்த சிரமங்களை, எம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சிரமங்களை அல்லாஹ் நீக்கி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய வாழ்வை அல்லாஹ் தருவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.